வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கானா வினோத்தை பற்றி விஜய் பார்வதி எஃப்ஜே கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தலை டாஸ்க் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த கான்வர்சேஷன் வந்து நடக்குது. ஸோ விஜய் பார்வதி வந்து எஃப்ஜே கிட்ட ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் பார்வதியா எஃப்ஜேவா அப்படின்னா எனக்கு நம்மளோட கேப்பபிலிட்டி என்ன அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ ஐ கேன் கால்குலேட் லைக் யாரை கேப்டனாக வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் when it comes to எஃப்ஜே ஆர் கானா வினோத் அப்படின்னா ஐல் கோ வித் எஃப்ஜே அப்படின்றத வந்து அவங்க பதிவு பண்ணுறாங்க. எதனால் இப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கேப்டன்சி டாஸ்கில் கடைசியாக 2 பேர் யாருன்னா வினோத் அண்ட் தென் எஃப்ஜே. ஸோ அதில் வினோத் மேபி கேப்டனாக வந்துருவாரோ அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு தாட் இருந்திருக்கு. அதை தான் இங்கே வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க. ஸோ வென் இட் கம்ஸ் டு அட்மினிஸ்ட்ரேஷன் எனக்கு வந்து வினோத்தை பற்றி தெரியல, பட் எஃப்ஜே வந்து நல்லா பண்ணுவான் வினோத்தை விட அப்படின்றது எனக்கு வந்து தெரியும் அப்படின்றத வந்து விஜய் பார்வதி வந்து பதிவு பண்ணுறாங்க. பக்கத்தில் கிமியும் வந்து பார்த்திங்கன்னா, ஆமாம் அந்த விஷயத்தில் நான் அக்செப்ட் பண்ணுறேன். கானா வினோத் வந்து பார்த்திங்கன்னா சிரித்து பேசிட்டு இப்போ அவர் பாட்டுக்கு போயிடுவார், அவருக்கு ஹேண்டில் பண்ண தெரியாது அப்படின்றத வந்து எஃப்ஜேவும் ஒத்துக்கிறாரு, விஜய் பார்வதியும் அதை தான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கெமியும் வந்து ஒத்துக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இன்கேஸ் எஃப்ஜே வந்து கானா வினோத் வந்து கேப்டன்சி டாஸ்கில் ஜெயிச்சிருந்தா அவரோட அட்மினிஸ்ட்ரேஷன் எந்த மாதிரி இருந்திருக்கும் அப்படின்றத இவங்க இங்கே பதிவு பண்ணுறாங்க. பட் அது வந்து நடக்கலை அப்படின்றப்ப தே ஆர் ஹாப்பி அப்படின்றத வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க விஜய் பார்வதி அண்ட் தென் கெமி. பட் விஜய் பார்வதி வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக எஃப்ஜே கிட்ட நம்ம இந்த வாரம் கலக்கிறோம், இந்த கேப்டன்சியை சூப்பராக பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. உடனே எஃப்ஜே வந்து பார்த்துட்டு, ஐயோ இவ வேறு இப்படி சொல்லிட்டு போகிறாளே, என்னென்ன பண்ண போகிறாளோ தெரியலையே அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஒருவேளை சர்க்காஸ்டிக்காக இந்த மாதிரி சொல்லிட்டு போகிறாங்களோ அப்படின்ற மாதிரி எஃப்ஜே வந்து ஃபீல் பண்ணி சொல்கிறாரு. பட் ஃபீல் பண்ணி இந்த சென்ஸ் ஃபன்னாக சொல்கிறாரு. பட் நம்ம பார்த்த வரைக்கும் ஆஸ் ஆடியன்ஸாக வந்து பார்த்திங்கன்னா விஜய் பார்வதி சொல்லிட்டு போனது ஜாலியாக ஃபன்னாக தான் சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு புரிஞ்சது. பட் அவங்களுக்கு வினோத் வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு கேப்டனாக வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டும் இருந்திருக்கு. ஸோ அந்த டாஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா வினோத் வந்து ஜெயிச்சிருவாரோ அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. கடைசியாக பார்த்திங்கன்னா அவர் வந்து தோற்றுருப்பார். ஸோ அந்த பர்டிகுலர் விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே வந்து லைக் கேப்டன்சி டாஸ்கில் நிறைய விஷயங்கள் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கு அப்படின்றத இது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஏன் வினோத் தோத்தாருன்னு பார்த்தீங்கன்னா, வியானா வந்து இவர் கேப்டனாக இருந்தார் அப்படின்னா இந்த வீடாக இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லி கடைசியாக அந்த இதை பிடுங்குவாங்க. உடனே வினோத் வந்து ஸ்டில் தொங்கிட்டு இருப்பார். பிக் பாஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி தொங்கக்கூடாது அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போ வின்னர் வந்து எஃப்ஜே அப்படின்ற மாதிரி அறிவிக்கப்படுறாங்க. ஸோ எஃப்ஜே வந்து அடுத்த வார கேப்டன் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இந்த வார கேப்டன் எப்படி போகுது அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஸோ எஃப்ஜே மேலே இருக்கிற அந்த பார்வதியோட கணிப்பு என்ன, அது வந்து கரெக்டாக இல்லையா அப்படின்றத உங்களோட கருத்து என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ் எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.